நந்தினி டிவியை மத்த காட்டாதடா நம்மளுடைய கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் தாண்டிட்டாரு. இது வந்து அந்த ஐஐடி பக்கத்துல உங்களுடைய வாகனம் வச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுநர் மாளிகையை அடைஞ்சிருவாங்க. பட் நம்ம இந்த கிரவுட் கண்ட்ரோல் பத்தி பேசிட்டு இருந்தோம். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா சார்? நம்ம வந்து ஒரு முதலமைச்சரா அவர் ஆயிட்டார் அப்படின்ற பட்சத்துல எவ்வளவோ இடங்களுக்கு போக வேண்டியிருக்கலாம். நாளைக்கு மழை வெள்ளம் வரும், அங்க போக வேண்டியிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தா நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா முதலமைச்சர் ஆன பிறவோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த 41 பேர் வீட்டுக்கு கண்டிப்பா போவார். அப்ப அங்க இருக்கிற மக்களும் ஒரு ஆதரவு தெரிவிக்கும். ஏன்னா அவர் கண்டிப்பா போவார், 100% போவார், போகாம இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்லிருக்காரு. அதனால 41 பேர் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அவர் போவார். ஒண்ணு அது முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல பதவி பிரமாணத்துக்கு எடுக்கிற முதல்வர் பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த குடும்பத்தை நேரடியா 41 குடும்பத்தை பார்த்துட்டு வர கண்டிப்பா போவாரு. அந்த மனசுல இருக்கு. ஏன்னா அவருடைய அப்ரோச் நம்ம பார்க்கும்போது தெரியுது. அதனால போகும்போது அங்க இருக்கிற மக்கள் அதுக்கு தகுந்தாலும் வழிவிட்டு நடக்கணும். எங்க போனாலும் அவருக்கு ஒரு கண்டிப்பா கண்டிப்பா மீ இங்க வாங்க. விஜய் மெஜாரிட்டி தாண்டிட்டா அப்படி. ஆமா 120 எங்க 120 வரும் பாருங்க. ஆமா தோ கொஞ்சம் எக்ஸாக்ட் பண்ணி தெரியல. எல்லாம் நீங்க கூடி கூடி முடிவு பண்ணி ஒரு முடிவு பார்த்தாரா இல்லையா என்ன பண்ணாரு. பட் தோஸ் ஆர் இமிடியேட் திங்ஸ் சார். பட் நீங்க சொல்றது நேர்த்திக்கே வீசிக்க முடியும். இப்ப 3வது முறையாக நிகழ்த்திவிட்டு மெஜாரிட்டிக்கான கடிதங்களை ஆளுநரிடம் கொடுத்துவிட்டு திரு விஜய் அவர்களுடைய வாகனம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் மாளிகைக்கு வெளியேயும் 2 புறத்திலையும் அவருடைய தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். அதற்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கிறார்கள். அவர் திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து அவருடைய வாகனம் வெளியே வரக்கூடிய காட்சிகளை ஆளுநரை சந்தித்துவிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு விட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அப்டேட்ஸ் கிடைக்க பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சந்திப்புக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து எப்போது பதவி ஏற்பார், அவர் கொடுத்த அந்த மெஜாரிட்டி கடிதங்கள்ல தனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே ஆளுநர் விரிவாக ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆளுநருடனான சந்திப்பை முடித்துவிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யூஸ்வலா எவ்வளவு நேரம் சார் ஆகும் இந்த ப்ரொசீஜருக்கு? உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 15 மினிட்ஸ்ல அறிவிப்பு வந்துடும் வழக்கமா. பட் உள்ள என்ன பேசியிருப்பாங்க இந்த முறை? அவர் அந்த எல்லா லெட்டர்ஸையும் பார்த்து வெரிஃபை பண்ணுவாரா? ஆளுநர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு முன்னாடி அவங்க மெயில் அனுப்பியிருப்பாங்க. எல்லாமே மெயில் அனுப்பிட்டு அதை வந்து வழக்கமா இது இந்த கட்சி இந்த சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தானான்றது ஆளுநர் தன்னுடைய தரப்புல வெரிஃபை பண்ணுவாரா? முன்னாடி எப்படின்னா முன்னாடி டிஏக்கள் போயிருவாங்க. அவர்கிட்ட அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா போகும்போது அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. மெயில முன்னாடி அனுப்பிடுவாங்க. எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்துல கூட கீழே சைன் பண்ணும்போது ராமச்சந்திரன் பள்ளி தொகுதி பார்க்க முடிகிறது. நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்பு விழா இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்க பெறுகிறது. திரு விஜய் அவர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகையிலிருந்து கிண்டியிலிருந்து புறப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து தனக்கு ஆதரவு அளித்ததற்காக, தன்னை முதலமைச்சராக நம்பிக்கை தெரிவித்ததற்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இங்கே அநேகமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் இங்கே சந்திப்பார் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தது. அவரும் அங்க இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு முதல்ல வந்திருக்காருன்னு பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள் டி நகர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு
வருகை தரக்கூடிய காட்சி. ஒட்டுமொத்தமாக காவல்துறை திட்டமிட்டபடி அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அவருடைய ரசிகர்கள் வெளியே வந்து அவருக்கான உற்சாகமா அவருக்கு கையசைக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, அன்பு பரிமாறிக்கொள்றாங்க. திரு விஜய் அவர்கள் அங்க வந்து உடனேயே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நேரடியாக இது ஒரு நல்ல ஜெஸ்டரா பார்க்கலாம் இல்லையா? நமக்கு ஆழம் மாளிகையில கொடுத்துட்டு வந்து நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நல்ல கெஸ்டர், பியூட்டிஃபுல் கெஸ்டர். இது வந்து ராகுல் காந்தி கிட்ட ஒரு நன்றி சொல்லலாம். முதல் நன்றி நான் ராகுல் காந்திக்கு தான் ராகுல் காந்தி தான் சொல்லலாம். ராகுல் காந்தி வந்து பேசுறாரு எல்லாருக்கும். பிஎல் சந்தோஷோட ஒரு ட்வீட் வந்து ஆமா, காங்கிரஸ் முகத்தில் கரி பூசப்படும்.